அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் நம்ம அதை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான சின்ன அப்டேட்டை கொடுக்கணுன்றது தான் இந்த வீக்கெண்ட் இணைஞ்சிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரவுண்ட் 2ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ முன்னாடியே பேசியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே ஃபஸ்ட் டே பண்ணாதீங்க, எப்பவுமே ஒன் டே வெயிட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். ஸோ அதுபடி எல்லாருமே பண்ணியிருப்பீங்க அப்படின்றது நம்புகிறேன். அண்ட் இதே வந்து செகண்ட் ரவுண்டில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பாசிபிள், நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதன் பிறகு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3லேயும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கட்டாயம் பண்ணிக்கலாம். அதுலேயும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ண சமயத்தில் நம்ம கருத்தில் வைக்க வேண்டிய ரெண்டு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு என்னென்னா, தேவையில்லாமல் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் பண்ண மாதிரியே எல்லா காலேஜையும் செலக்ட் பண்ணாதீங்க, ரைட்டா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் கூட கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிடலாம். செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் ஆக முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய பணம் கட்டியிருக்கக்கூடிய அப்பா அம்மா கட்டியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ அப்படின்றப்போ நீ கிடைச்சா எந்த காலேஜுக்கு போவ? உன்னோட ஆப்ஷன் என்ன இருக்குது? 1. 2வது சீட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். எதில் சீட் அவைலபிலிட்டி இருக்குது அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணுறது தான் சீட் ஆப்ஷன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 19 எல்லா காலேஜையும் போடாதீங்க. எந்த காலேஜில் சீட் இருக்கோ அந்த காலேஜில் உங்கள் கோட்டாக்கு அவைலபிள் இருக்குன்னா அதுக்கு போடுறது தான் ரொம்ப வைசரான ஒரு ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரவுண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் போட்டேன் சார். தமிழ்நாட்டில் தான் என்னோடய சொந்த ஊர். ஆனால் குஜராத்தில் ஒரு கோர்ஸுக்கு போட்டேன். இதே வந்து கொல்கட்டாவில் வந்து ஒரு ஹோமியோபதி கோர்ஸுக்கு போட்டேன். இப்படி நிறையா போட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செய்து இதில் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கிடச்சிரும். அங்கே போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான பெனால்ட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும். இது 1. 2வது இது இப்போ ஓகே. 2வது ரவுண்டில் கூட பிரச்சனை இல்லை. 3rd ரவுண்ட்லேயும் இதே மாதிரி ஏதாவது ரேண்டமாக போட்டு எதுலேயோ மாட்டி நீங்கள் போகலை அப்படின்னா, ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து நான் கிடைச்சா போவேன்ப்பா, அதனால் இந்த காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீட்டாக செலக்ட் பண்ணிட்டு வைடராக நம்ம வந்து இந்த இதோட வைசராக நம்ம முடிச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்துட்டு பண்ணுங்கள். செக்யூரிட்டி டெபாசிட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்துடும். அதில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. பட் இட் டேக் சம் டைம், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே வந்து இன்னொன்று கேட்டிருந்தாங்க, சார் விர்ச்சுவல் சீட் மேட்ரிக்ஸ்னால் என்ன சார்? இருக்கிற எல்லா சீட்டுமே வந்து விர்ச்சுவல் சீட் மேட்ரிக்ஸில் காட்டுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சீட்ஸில் வந்து வேக்கன்சி அப்படின்றது அதிகமாக பார்க்குறோம். அப்போது நிறைய வந்து திரும்ப ரவுண்ட் 2 அட்டன் பண்ணால் கிடைக்க வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரவுண்ட் 2ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அதிகமாக சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறப்போ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் போன வருஷம்லாம் சொன்னாங்கல்ல, லோ கட் ஆஃப்லலாம் கிடச்சிருக்கு, லோ ரேங்க்லலாம் கூட கிடச்சிருக்கு. அதெல்லாம் காரணம் இதுதான். ஸோ கடைசி வரைக்கும் என்னாலும் பரவாயில்ல, சும்மா போய் பார்த்துருவோம் அப்படின்னு நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் இந்த இடத்துல விர்ச்சுவல்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சீட்டு உள்ளே ஃபில் ஆகிடுச்சு, பட் அப்கிரேடேஷனுக்காக லெட்டர் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸு. அல்லது இந்த பீப்புள் ஜாயின் பண்ணாமல் ரிப்போர்ட் பண்ணாமல் எம்பிபிஎஸ்லேயோ பிடிஎஸ்லேயோ ப்ரைவேட் காலேஜ் கிடச்சி வெளியே போயிருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் சார் எனக்கு இந்த மாதிரி நெஸ்ஸு கிடச்சிது, நான் வந்து வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களோட காலேஜ் கிடச்ச இன்ஃபர்மேஷனையும் எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மேபி அந்த ரீசனாக தான் இங்கே வேக்கன்சி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்டேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நெஸ்ஸு கிடைக்காதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டேட் காலேஜஸ் அப்ளை ஓகே ஆகிருக்கும். ஸோ அதுவே அவங்களுக்கு போதும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அதில் அப்கிரேடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ மேபி அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்கிரேடேஷனுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ்ன்றது அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்கேஸ் சார் இது ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இதை நான் அப்ளை பண்ணி வைக்கலாமான்னு கேட்டால், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சென்ட்ரல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அப்ளை பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அப்கிரேடேஷன் கொடுத்து ஒன்லி அந்த காலேஜை மட்டும் போட்டு வைங்க, வேறு எதையும் போட்டு தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. அதனால் அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு எளிமையாகவும் சுலபமாகவும் இருக்கும் இதிலேருந்து விடுபடுறதுக்கு. ஸோ அதை மட்டும் பிளான் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாய்ஸ்லாம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வந்து பற்றி சொல்லுங்கள். செக்யூரிட்டி டெபாசிட்டோட ரீஃபண்ட் அப்படின்றது போன வருஷம் டிசம்பர் மந்த்துக்கு மேலே தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜான்வரிக்கு மேலே தான் அதனோட இதே டெபாசிட் ஆகிருக்கு. எந்த யூபிஐ மூலியமாக பே பண்ணுறீங்களோ அந்த யூபிஐ மூலிமா டேரெக்டாக அதுவே இதாகிடும். பேங்க் அக்கௌண்ட் மூலிமா, ஜிபே மூலியம் எது பண்ணாலும் சரி அந்த மூலியமாக டேரெக்டாக அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ப்ரௌசிங் சென்டரில் இருந்து அவங்க பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். சொல்லி வச்சுடுங்க அந்த கடையில். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதன் பிறகு
இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்கேன். அதாவது டிஎன் ஆயுஷ்ல பட் ஆஃப்டர் ஜாயின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தென் ஐ காட் ஆயுஷ் ஐ டிஸ்கன்டினியூ த ஆயுஷ் தே ஒன்லி டிஸ்கன்டினியூ த சர்டிஃபிகேட் நாட் டிசி. ஓகே எனஃப். உங்களுக்கு டிஸ்கன்டினியூ டிசி கொடுத்தாலே எனஃப் தான். நீங்கள் செப்பரேட்டாக டிசின்றது ஏன்னா நீங்கள் வேறு இடத்துல இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கன்டினியூ டிசி தான் தருவாங்க. அதுவே எனஃப் ரைட்டா. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ரைட்டா. அதன் பிறகு சார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பிகின்ஸ் நவ் ஃபார் ரவுண்ட் 2. எஸ் பிகின் ஆகிடுச்சு. முடிய போகுது. நீங்கள் சீக்கிரம் எல்லாத்தையும் ப்ரொசீஸ் பண்ணி முடிச்சிருங்க. சார் சித்தா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிட்டா இல்லையா, எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது வெப்சைட்டு. இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பாக சேனலில் வீடியோ போடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மோர் விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டில் கோர்ஸ் புக்ஸ் தருவாங்களா, கண்டிப்பாக தரமாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். சார் ஃப்ரீ எக்ஸிட் எப்படி ஆகிறது ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட்டு ஆர் யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கேட்டிருக்கோம். நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டாலும் அது வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆகிடும், பயப்பட வேண்டாம். ஸோ டிஎன் ஆயுஷ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா எதுவுமே இன்ஃபர்மேஷன்ஸ் வரலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரவுண்ட் 3ல எகைன் ஃபீ பே பண்ணணுமா, நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணி ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பே பண்ண தேவையில்லை. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. மற்ற கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நன்றி, வணக்கம்.